சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா உடம்பா பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க காசு கொடுக்காம? போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேர நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை சூற விட்டுருவான், அவ்வளவுதான். இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க நிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஆசிரியர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் போராடினாரா? மாணவர்களுக்காக மீனவர்களுக்காக போராடினாரா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னாரே, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்லுவாரா விஜய்? கச்சத்தீவு வேண்டாம்னு சொல்றாரு, அந்த கச்சத்தீவுக்கு தீர்வு சொல்லுவாரா? கிருஷ்ணகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுகிறதே, அதை பற்றி பேசுவாரா? கேரளாவிலேருந்து கன்னியாகுமரியில் வந்து கழிவுகளை கொட்டுகிறார்களே, அதை பற்றி விஜய் பேசுவாரா? காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகளை பற்றி 2 மாநாடு போட்டிருக்காரு. 2 மாநாட்டில் பேசியிருக்காரா? பேச மாட்டார். ஏன்? காவிரி கர்நாடகாவில் இருக்குது, முல்லை பெரியார் கேரளாவில் இருக்குது, பாலாறு ஆந்திராவில் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசினா விஜயனுடைய அடுத்த படம், ஜனநாயகன் படம், இந்த 3 மாநிலங்களும் ஓடாது என்பதற்காகவே விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேசல. அப்போ மாற்றம் ஒன்றுனா நாம் தமிழர் கட்சி தான். 19 வயது நேர்ந்த ஒரு சிறுவன் உங்களிடத்தில் இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவதற்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கே தேவை.